சரி, வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? லட்டா? ஏன் அந்த நோய் வரணுமா? ஓகே. பெரிய ஆலயமா இருந்தா கத்தி கூச்சல் போட்டு நான் பேசுவேன். நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்ததுன்னா அந்த சவுண்டே வித்தியாசம். 70 வயசு ஆனாலும், இப்ப எனக்கு 70 ஆகவில்லை. ஆனா ஒரு சிறிய கூட்டம், ஒரு 4 கூடுகையா நாம கூடுறோம். இதுல நம்ம கத்தி கூச்சல் போடணுங்கிற அவசியம் சொல்லுங்க? அவங்க ஓடி ஓடி இந்த மேடைக்கும் ஓடுறது போல கத்தி கூச்சல் போடுறது போல நாம போடணுங்கிற அவசியம்? ஆண்டவரின் வார்த்தை இருதயத்துக்குள்ள தங்க வேண்டும். ஜனங்கள் வார்த்தையை புரிந்து கொண்டு இதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழணும். அப்ப நீங்க புரியுற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்தால் போதும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா செய்யறதெல்லாம் வாய்க்காம போன விஷயம் இருக்கு பைபிள்ல. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் சொல்ல முயற்சிக்கிறார். எவ்வளவு முயற்சி பண்ணி தொட்டது தொலங்கவே இல்லை பைபிள்ல. மற்றவங்கள நாம சொல்லல, பைபிள்ல. அப்ப ஏன் தொட்டது தொலங்கல, ஒண்ணுமே நடக்கலன்னா அவ்வளவு கேடான வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியம் இல்லாத வாழ்வு, வேத வசனத்தின்படி வாழாத வாழ்க்கை ஒண்ணு, வார்த்தை ஒண்ணு. அப்ப தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். கண்டிப்பா அவர்கள் எல்லாம் கைகூடி வரும்படி செய்யவே மாட்டார். ஆனா தேவன் யார் தெரியுமா? முதல்ல சொல்றது நாம செய்யறத வாய்க்க செய்யணும். இதான் நம்முடைய தேவன். அது 2வது இடம். செய்யலன்னா அந்த நிலைமை தான் வரும். இப்ப தேவன் சொல்லுவதின்படி நாம எல்லாம் இருந்தா கண்டிப்பா நடக்கும், இல்லாவிட்டால் ஒண்ணுமே நடக்காது. அப்ப அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி வாய்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணணும், பெற்றோரை கனம் பண்ணணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 1 - 3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் எல்லாம் கவனிக்கணும். பெற்றோரை மதிக்கணும். அப்பதான் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் நிறைய சொல்ல முடியும், நான் நேரம் கவனிக்கிறேன். உங்களுக்கு என்ன வார்த்தை வேணுமோ அவ்வளவு உங்க இதயத்துக்கு வந்தா போதும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க செய்யறது வாய்க்கணும்னா உங்க பெற்றோரை கனம் பண்ண, அது வயசானவங்களா இருக்கட்டும், வயது குறைந்தவங்களா இருக்கட்டும், பெற்றோரை கனம் பண்ண கத்துக்கொள்ள வேண்டும். ஆனா பெற்றோர் எப்படி இருக்கணுங்கிற விஷயம் கூட இருக்கு. அதை நீங்க பைபிள் படிச்சு தெரிஞ்சுக்கணும். எது எப்படியோ, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, பெற்றோரை கண்டிப்பா எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ணணும், மதிக்கணும். போடா வாடெல்லாம் பேசக்கூடாது, போடி வாடியெல்லாம் பேச கூடாது, அவங்க மனசு நோகுற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை தெரியாம மற்றவர்களோட பழகி தப்பான நிலையில இருக்கும்போது அந்த கெட்ட குணங்கள் வரும். ஆனா நாம தப்பு பண்ண கண்டிப்பா மனிதர்களுக்கு தெரியும். அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து அந்த தவறு செய்யாம, என்னை பெற்ற தகப்பன், என்னை பெற்ற தாய், நான் அப்படி சொல்லுவேன். 2 குடும்பம். நீ கல்யாணம் பண்ற ஆளா இருந்தா உன்னுடைய மாமனாரும் உனக்கு அப்பா தான், உன்னுடைய மாமியாரே யாரு? அவங்க மனசையை நோகடிக்க கூடாது. நாம் ஆண்டுடைய பிள்ளைகள், அதனால சொல்லுகிறேன். ஏன்னா மறு மகன், மறு மகள், அடுத்த பிள்ளை, அவ்வளவுதான், அடுத்த பிள்ளை.
அப்ப இதுல கவனமா இருந்து அவங்க மனசு நோகாம இருந்தா என்ன நடக்கும்? நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கிறது மட்டும் இல்ல, உங்க ஆயுஷ்னால கர்த்தர் பெருக பண்ணுவார். இது கர்த்தருடைய கட்டளை. யாத்திராகமம் 20 சொல்லப்பட்டிருக்கு. இது ஆண்டவருடைய கட்டளை. இதே போலதான் பிள்ளை பெற்றோர் எப்படி இருக்கணுங்கிற சொல்ற விஷயங்களும் உண்டு. ஆண்டவருடைய கட்டளை. இதுக்கு முன்ன இந்த இடத்துல வந்து வசனம் கேட்டு நீங்க தெரியலன்னா இப்ப தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த செய்தியெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எதிரும் புதிரும் எலியும் பூனையும் போல ஒரு நிலைமை இருந்ததுன்னா போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், அவங்கள்ட்ட அன்பா பேசணும். ஏன்னா திடீர்னு இப்படி பொத்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு அதுங்க முகத்தை திருப்பிக்கும். சில நேரத்தில் சில பெருசுக்கு புரியாது. அப்ப நீங்க சொல்லணும், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன், என் தேவன் என்னோடு பேசினார், நான் என் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், இனி என் ஆண்டவருக்காக வாழ போகிறேன். தாங்க கிறிஸ்டியானிட்டி. சரி, இப்போ உங்களுக்கு நான் இன்னைக்கு சில காரியத்தை, தகப்பனின் தன்மையை தகப்பனும் புரிஞ்சுக்கணும், பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும், மனைவிமார்களும் புரிஞ்சுக்கணும், குடும்பத்தாரும் புரிந்து கொள்ளணும். தகப்பனின் தன்மை என்ன? உலக தகப்பனும் உன்னத தகப்பனும். உலக தகப்பன், உன்னத அப்படின்னா யாரு? உலக தகப்பன் யாரு? நம்மை பெற்றெடுத்தவர்கள். உன்னத தகப்பன் யாரு? எல்லாரையும் படைத்தவர், எல்லாருக்கும் தகப்பன் அவர். சரி, உலக தகப்பன். பரலோக தகப்பன் இல்லைன்னா நாம இல்ல. உலகத்தில் நமக்கு தகப்பன் இல்ல, நாம பிள்ளைகள இல்ல. அதனாலதான் மதிக்க சொல்றோம். தேவனையும் மதிக்கணும், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோரையும் எல்லாரும் மதிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல போயிட்டு சொல்லணும். நம்ம குடும்பம் என்ன அப்படி சீர்கிட்டு போய் இருக்கு, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன சாத்தானுக்கு இடம் கொடுத்து நம்முடைய குடும்பத்தை நரகமா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு, நம்முடைய பிறப்பு, நம்முடைய மேன்மை விளங்காம நாம எவ்வளவு சாத்தான் நம்ம குடும்பத்துல புகுந்து நம்முடைய நிம்மதியை சீரழித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை வரும்போது, தேவன் நமக்குள் வரும்போது, தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம நிம்மதியா இருக்கணும் தான் கர்த்தருடைய நோக்கம். சரி, உலக தகப்பனின் குணம் என்ன? உன்னத தகப்பனின் காரியம் என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு, உலக தகப்பன் என்ன பண்றாரு? பிள்ளைகளை சுமந்து நடத்துகிறாரு. அதே போலதான் உன்னத தகப்பன், நம்முடைய தேவாதி தேவன், அவரும் இந்த நாள் வரைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். உபாகமம் 1:31, டியூட்டரானமி 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அப்ப அப்பா ஒரு மனுஷன் என்னாகமம் 11:12, நம்பர்ஸ் 11:12. இந்த ரெண்டுமே ஒண்ணு அப்பாண்டே இருக்கும், ஒண்ணுல ஒரு மனுஷன் இருக்கும். உபாகமம் 1:31, என்னாகமம் 11:12. அப்ப முதல்ல அப்பா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நம்ம சுமந்து நடத்திருக்காரு. எங்க அப்பா என்ன அப்படி பண்ணிருக்காரு? ஒரு ஆற்றை கடக்கணும், நான் பல முன்ன சொல்லியிருக்கேன், மண்ணு சுடும். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் வெறும் கொள்ளிடம் ஆறு. அப்ப பாலம் இல்லை. அப்ப ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகும்போது, நான் எங்க வீட்டுல பிள்ளைங்க நிறைய, அப்ப நான் எங்க அப்பா கூட போறேன். நான் போகும்போது கால் சுடுது, நான் சின்ன பிள்ளை, நடக்க முடியாது பாருங்க. கூடுமான வரைக்கும் என் கையை பிடிச்சு அப்படியே மெதுவா அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு.
தண்ணி இருக்கிற இடத்துல மணல் அதிகமா சுடுற நேரத்துல தூக்கி தோள் மேல வச்சு அவர் தூக்கிட்டு போன அனுபவம் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம். இல்லைன்னா என்னால நடக்க முடியாது. அதனால அப்பா அவர் அவர் எவ்வளவு பாரத்தை சுமந்துகிட்டே அவர் பிள்ளை இன்னைக்கு அப்படி சுமந்து என்ன பாதுகாத்து நடத்தினதுனால்தான் பரலோக தேவனுக்கு இன்னைக்கு அவர் வார்த்தையை சொல்ற, எங்க அப்பாவை குறித்து நான் சாட்சி சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்களா உங்க தகப்பன, உங்களை பெற்றெடுத்த தகப்பன் சும்மா ஈஸியா அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்களா? எங்க அப்பா அப்படி என்ன சுமந்து போனார். அந்த வசனம் பாருங்க, ஒரு அப்பா ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல, எங்க அப்பா என்னை சுமந்ததை போல ஆண்டவர் என்னவா, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு. இந்த நாள் வரைக்கும் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, தகப்பனின் அன்பு. தகப்பனின் குணம். அவர் சுமக்கலன்னா அப்படின்னா வெறும் நம்ம மேல அப்படியே தோல் மேல தூக்கி சுமக்கிறது மட்டும் இல்ல, சுமைகள் எத்தனை நிறைய பேர் ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாங்க பெற்றோரை அல்லது தகப்பனை. ஒருவேளை இந்த செய்தி அடுத்தடுத்த வசனம் வரும்போது அந்த வார்த்தைங்க வந்துடும். அதனால நேரத்தை மனதுல வைத்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய பெற்ற தகப்பனையும் நீங்க நினைக்கணும், உங்களை படைத்த தேவனையும் நினைக்கணும். அப்பா போயிட்டாரு, இப்ப எங்க அப்பா போயிட்டாரு. ஆனால் இந்த நாள் வரைக்கும் என் தேவனை என்னை சுமந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் வளர்ந்துட்டேன், ஆனா இப்ப நான் தகப்பனா மாறிட்டேன், தாத்தாவும் மாறிட்டேன். தகப்பனா மாறி தாத்தாவும் பிள்ளைகளை மேல உடம்புல சுமக்கிறது மட்டும் இல்ல, எத்தனை பிரச்சனைகளை சுமந்துகிட்டு இருக்கிறோம், எத்தனை அவமானங்களை சுமந்துகிட்டு இருக்கிறோம், எத்தனை அடிகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம். பெற்றோரா இருக்கிற அம்மா கூட நீங்க யோசித்துங்க, அடுத்து உங்க அப்பா அல்லது உங்க புருஷனின் நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். வெளியில காட்டிக்க மாட்டாங்க, அன்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் இத மெசேஜ் எடுக்கிறாங்க, கடுமையா வந்துடும். வெளியில போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அந்நிய தெய்வங்களை தான் நம்ம தப்பா பேச, ஆனா உபதேசத்தை சொல்வது தவறு அல்ல, கேட்டு திருந்தட்டும். அப்பா கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க பெற்ற பிள்ளைங்க, அவங்க குடும்பம் பொறுப்பு இல்லைன்னு பொறுப்பு இல்லாதவங்க பேசுவாங்க. பொறுப்பு இல்லாதவங்க இருக்காங்க, பொறுப்பில்லாத தகப்பன்மார்கள் இருக்கவும் செய்யறாங்க, அது இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா உண்மையான தகப்பனுடைய உணர்வு என்னன்னு, அவங்க எப்படி அழுவாங்க, வெளிப்படுத்தினாதான் இல்ல, பேசினாதான் இல்ல, எவ்வளவு உள்ள அழுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சுமக்கிற தகப்பன். ஆண்டவர் தகப்பனின் காரியம் முடிந்த பிறகு நினைக்கிறோம், ஆனா இந்த நாள் வரைக்கும் எத்தனை மேடு பள்ளங்கள், எவ்வளவு பள்ளத்தாக்குகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சூழ்நிலைகள். யாரு அவங்க உடனே போன் பண்ண உடனே மற்றவங்கள வந்து அவங்கள தூக்கி சுமந்து தாங்கி நடத்திக்கிட்டு போறாங்க. உங்களை நடத்துறவங்க யாரு? நீங்கள் கண்டுகொண்ட பரலோக தேவனாகிய உங்கள் தகப்பனானவர். அதற்கு நன்றியா நாம இருக்கணும். எங்க அப்பாவுக்கு நான் நன்றியா இருக்கிறேன். இன்னைக்கும் நான் நினைக்கிறேன், இதுக்கு எங்க அப்பா கிட்ட அடி வாங்கி இருக்கிற, அப்பப்ப நான் சொல்லி இருக்கேன், பிரியமானவர்களே, உலக தகப்பனும் உன்னத தகப்பனும் இன்று வரை நம்ம, அன்று அவர்கள் சுமந்தாங்க, இன்று நம்முடைய தேவன் சுமந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் முள்ளு குத்தல, அதனால்தான் சொல்லுங்க தாக்கல. எத்தனையோ பேர் சொல்றாங்க நம்மளை தாக்கல, எத்தனையோ பேர் அவமானப்படுத்துறாங்க, எவ்வளவு பேர் அழ வைக்கிறாங்க,
எவ்வளோ பிரச்சனை வருது, நம்முடைய தேவன் நம்மளை தாங்கி சுமந்து நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குச்சு? இனி உங்க அப்பாவுக்கு நன்றியா நீங்க நன்றியை காட்ட முடியாது, அவர் போயிட்டாரு அல்லது இருக்காரு. ஆனா உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க தேவாதி தேவனுக்கு அவர் சுமந்து வந்ததை நினைத்து, இந்த பூமிக்கே உங்களை கொடுத்தவரே அவர் தான், அதை நினைச்சு நன்றி சொல்லி, ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன அப்படி பண்ண, அப்புறம் ஒரு நாள் நீ வரும்போது செத்த, அவ்வளவுதான். கேள்வி மேல கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அன்னைக்கு லாபான் தானே அந்த யாக்கோபு கிட்ட வந்து நான் போகும்போது அவனை ஒரு வழி பண்றேன் அப்படின்ட்டு வரும்போது, அந்த வேற எது லேயாள் ராகேல் அப்படி அப்பா அவ வரும்போது என்ன சொன்னாங்க, என் தாசனைய யாக்கோபு அவன் குடும்பத்தை நீ தொட்ட, நீ என்ன செத்தாய், ஒழுங்கா பேசுவாய. செய்தி கொடுத்துருக்கமா கொடுக்கலையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? பெற்றோரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, தகப்பனுடைய குணம். தகப்பனுடைய குணம் எந்த நிலைமையில இருந்தாலும், நல்லவங்களோ கெட்டவங்களோ, அப்பாவுடைய குணம் என்ன தெரியுமா? இரக்க குணம், இரக்கமுள்ள குணம். அந்த இரக்க குணம் சில நேரத்தில் கல்லு போல காணப்படும் சூழ்நிலை. ஏன்னா தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைகளை எப்படி சில நேரத்துல முகத்தை காட்டணும். எல்லாத்துக்கும் முகத்தை அப்படியே இந்த சோகத்தை காட்டிக்கிட்டு இருக்க, தப்பு பண்ணும் போது கொஞ்சம் முகத்தை அந்த கல்லு போல நம்ம காட்டணும், கடினமா நடத்துற போல இருக்கும். ஆனா அடுத்த நேரம் அந்த உள்ளத்தில் என்ன குணம் வரும் இருக்கான்னு நான் உங்களை கேட்கல. தகப்பனின் குணம் என்ன, என்ன வச்சு நான் சொல்றேன், ஒரு தகப்பனின் குணம் தான் இறக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை போல இருக்க கூடாதுன்னு, இருக்கணும். பிரச்சனை கஷ்டம் சத்தம் போடணும் ஒரு முறை, அப்புறம் இருதயத்துல இறக்க குணத்தை காண்பிக்கணும். அல்லேலூயா. என்கிட்ட இருக்கு, அதனால சொல்றேன், என்கிட்ட இருக்கு. ஏன் தெரியுமா? என் பரலோக தகப்பனுடைய இரக்கத்தை நான் பெற்று இருக்கிறேன். என் பரலோக தகப்பனுடைய இரக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் பெற்று இருக்கிறேன். அதனால எனக்கு தெரியுது, நான் இப்ப இருக்கிறதுனால அவ தகப்பனுடைய குணம் இரக்கம் உள்ள குணம். மற்றவங்க சொல்லுவாங்க நானா இருந்தா வெட்டி போட்டுடுவேன். சும்மா அந்த உதாரணம் வச்சுக்க கூடாது. உன் பிள்ளை அதெல்லாம் நீ பண்ண வெட்டியும் போட முடியாது, வெட்டியும் விட முடியாது. உன் ரத்தம் அது, உங்க ரத்தம். ஊராரெல்லாம் உன் பிள்ளையா மாறிட முடியாது. இதை கடுமையாகவும் வரணும்னு நினைக்கிறேன். அதான் நான் ஒரு சைடா பேச முடியாது, ரெண்டு சைடு தானே பேசணும். நானா இருந்தா வெட்டி தூக்கி போட்டுருவேன், நீ போய் வெட்டம் பார்க்கலாம். நாம பெத்த பிள்ளை, நல்லதும் நடக்கும் கெட்டதும். சத்தமா சொல்லுங்க. சரி, உலக தகப்பனும் அவ்வளவுதான், உன்னத தகப்பனும் அவ்வளவுதான். நீ ஃபாதரா இருந்தா, நான் ஒரு நல்ல பாஸ்டர் ஃபாதரா இருந்தா, ஆவிக்குரிய தகப்பன் வரும்போது சொல்லுவேன், நீ ஒரு சின்ன வயசு பெரிய வயசு அப்பாவா இருந்தா இரக்க குணம் இருக்க வேண்டும். இரக்க குணம் இருக்கணும். 2 வசனம் தான், 2 வசனம். 103ஆம் சங்கீதம் வசனம் 13. Psalms 103:13. சீக்கிரமா படிப்பீங்க, நான் தானே படிக்கணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. சரி, முதல்ல தகப்பனின் குணம். தகப்பன் என்ன பண்றாரு? தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இறங்கணும்னா என்ன? சூழ்நிலைய பார்த்து 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 பிள்ளைகளுக்கு செய்யணும். இறங்குகிறது போல. இறக்கம் அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க. 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தகப்பனின் குணம் தன் பிள்ளைகளுக்கு இறங்கணும். எப்பவுமே ரஃப் அண்ட் டப்பா இருக்க கூடாது.
இரக்க குணம். ஏன் பைபிள் சொல்லுது? உங்ககிட்ட பைபிள் இருந்தா அந்த பைபிளை ஃபாலோ பண்ணு. இரக்க குணத்தை காண்பிக்கணும். தாய்களை பற்றி நான் சர்ச்சில் ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம் தாய்மார்கள் எப்படி இருக்கணும்னு. ஆனா தகப்பன்மார்களுக்கு பிரசங்கமே இல்லை. இதை போலதான். ஆனா இப்ப தகப்பன்மார்களுக்கு செய்தி வருகிறதா போகுது. பிரியமானவர்களே, உலக தகப்பனுக்கும் இரக்க குணம் இருக்கிறது. நீங்க பிள்ளைகளா இருந்தா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு எல்லாம் கேளுங்க. அப்படி ஆண்டவர் சொன்னாரு, ஏன்பா அப்படி எரிபுரின்னு இருக்கீங்க, ஏன்பா அப்படின்னு சொல்லி அவங்க சூழ்நிலையை பார்த்து எரியுத எண்ணெய் ஊத்துற போல இல்லாம கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு நைஸ் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு சொல்றாங்க. அப்போ அந்த கல்லா இருக்கிற அப்பா குணம் கண்டிப்பா சொல்லுங்க வருமா மாறாதா? கிட்ட போய் எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு போயிட்டு ஒரு பெண் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப அதிகமா பெருசா ஒரு 1000 2000 ஒண்ணு வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. பெண்ணு வேணாம், எழுதுறவங்க இல்ல. சரி உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். பெல்ட் கட்டுறதுன்னா ஒரு பெல்ட் ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ள ஒரு பெல்ட் வாங்கி கொடுக்கலாம். சரி உனக்கு என்னதான் வேணும்? நீங்க நல்லபடியா இருந்தா போதும்பா எனக்கு, அப்பா சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த அன்பை கொண்டு போங்கள. குடும்பம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சத்தமா சொல்லுங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? சௌரியம் தான். அப்புறம் பிள்ளை ஸ்தானத்துல இதுக்கு புத்தியா நடக்கணுமா நடக்கலையா? நடக்கிறது இல்லையா? பெற்றதே தப்பு. இரக்க குணம். அதை போல அந்த வசனம் பாருங்க, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு சொல்லுங்க. அப்ப அப்பா கூட எந்த பிள்ளைக்கு இறங்குவார்னா அவர் சொல்றத கேட்கிற பிள்ளைக்கு தான். எல்லாருக்கும் இறங்கி என்ன பண்றது? இந்த காலத்துல வேற வழி இல்ல, வேதனைப்பட்டுக்கிட்டு வாங்கி கொடுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அடுத்து நீயும் அப்பாவா மாற போற. அப்ப அந்த பாடு உனக்கு இருக்கு. இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதை சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நாம என்ன பண்றோமோ அதுதான் மற்றவங்களுக்கு. அதனால அப்பா இரக்கம் உள்ள தகப்பன், இரக்கம் உள்ளவர். அதை போல தேவனுக்கு பயந்தவங்க. அப்ப என்ன சொல்றாரு? இங்க இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு நாம பயந்திருந்தா நம்முடைய பரம தகப்பன் நம்ம எல்லாருக்கும் இறங்குவார். அந்த தகப்பன் அவர் பிள்ளைக்கு மட்டும் என்ன செய்வாரு? இறங்குவார். ஏன்னா அவங்கவுங்க வீட்டு அப்பா அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு இறக்கம் பண்ணுவாங்க. அந்தந்த வீட்டு தகப்பன் அவங்கவுங்களுக்கு உத்தரவாதம். அந்தந்த வீட்டு தகப்பன் அவங்கவுங்களுக்கு செய்வாங்க. ஆனா பரலோக தகப்பன் எல்லாருக்கும் சொந்தமானவர். அவர் எல்லாருக்குமே இறங்குவார். ஆனா இறங்கணும்னா ஒரு குணம் இருக்கணும். என்ன? ஏசப்பாவுக்கு பயப்படணும், பயந்து வாழணும். அந்த பயம், அந்த தெய்வ பயம் இருக்கணும். என்ன தெய்வ பயம்? ஒரே வார்த்தை சொல்ற, கடவுள் என் செயல்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கைய தெய்வம் பார்த்து கொண்டு இருக்கிற. அப்ப ஆண்டவர் யாராவது தப்பு பண்றவங்க கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தப்பு பண்ணுவாங்களா? சத்தமா சொல்லுங்க. யாரும் இல்லாத அப்பதானே. ஆனா தேவன் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆகையினால நாம பயந்து வாழணும். அப்பா பாக்குறாங்களோ அம்மா பாக்குறாங்களோ யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, நம்முடைய நற்செயலையும் தீய செயலையும் பரலோக தகப்பன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்பா அவருக்கு முன்னால அவர் இரக்கத்தை பெற வேண்டுமானால், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால், அவருடைய நன்மைகளை பெற வேண்டுமானால், அவர் நமக்காய் வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்படி இருந்தா ஒரு ஆத்மா சர்ச்சுக்கு வராத இருக்க மாட்டாங்க. அந்த பயம் இல்லை. சரி, எந்த அளவுக்கு அவருடைய மனதுருக்கம், அப்பாவுடைய மனம், ஒரு பரலோக தகப்பனுடைய மனம் எப்படிப்பட்டது என்பதற்கு விளக்குவதற்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியணும். அதை நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். 20ஆம் வசனம். இளையகுமாரன் என்ன பண்ணா? பிள்ளை தப்பு பண்ணிட்டான். சரி படிங்களா சத்தமா.
புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதான் பரலோக தகப்பன். இது ஆண்டவர் சொன்ன காரியம். இதான் பண்ணா உன் உலக தகப்பன் அப்படி இல்ல. நீ ஏதாவது பண்ணிட்டீன்னா இருதயத்தை கல்லா மாத்திக்கிட்டு இருப்பான். இந்த எண்ணம் எல்லாம் அவனுக்கு, ஆனா உள்ளத்துல அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா இதை போல செயல் அவங்கிட்ட இருக்கவே. ஆனா ஏன் அன்பை பாருன்னு விளக்குறதுக்குதான் ஒரு பாவிய ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார், எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டா எந்த அளவுக்கு அவருடைய அன்பு வெளிப்படுகிறது என்பதற்காக ஆண்டவர் இந்த பகுதியை வச்சிருக்கிறார். ஆனா அவன் எழுந்து வந்தான். நிறைய பேர் முறுக்கிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. எனக்கு அப்பாவும் வேணாம், வேற யாரு வீடு வேணாம், எனக்கு யாரு வேணாம். முறுக்குதற்கெல்லாம் போயிடும். நமக்கு கோயிலுக்கு வராத போயிடுவாங்க, தேவனுக்காக வாழாத போயிடுவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணா, துன்மார்க்கமா வாழ்ந்தவன் தான். அண்ணனே சொல்ற, வேசிகளிடத்தில் தன் காரியத்தை வேசித்தனம் பண்ணவன் தான், தப்பு பண்ணவன் தான். ஆனாலும் அப்பா கிட்ட வந்தான். அப்பா உணர்ந்து, ஏன் பிள்ளை இது எதுக்குன்னா, உலக தகப்பன் ஒருவேளை வைராக்கியமா இருக்கலாம், உங்களை படைத்த தேவன் ஓடி வந்து உங்களை அணைத்துக் கொள்கிறார். என ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு விருப்பமே. யாராவது தப்பு பண்ணிட்டா ஒதுக்கிடாதீங்க, ஒதுக்கி அப்படியே ஓரம் கட்டிடாதீங்க. அன்பை செலுத்துங்க, அன்பை செலுத்துங்க. திரும்ப அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அப்பா பாதத்துல விழுந்து கிடப்பாங்க, விழுந்து கிடப்பாங்க. இறங்கிடும் தகப்பன். மூன்றாவது, நீங்க செய்யறது வாய்க்கணுமா? உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா? தெய்வம் உங்களை அருமையா நடத்தணுமா? என்ன செய்யணும் தெரியுமா? நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், புத்தி சொல்லணும். புத்தி சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? நீதியா, நேர்மையா, நிதானமா, பொறுமையா என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. புத்தி சொல்லும் தகப்பன். உலக தகப்பனும் அவ்வளவுதான், உன்னத தகப்பனும் அவ்வளவுதான். புத்தி சொல்லுவார்கள். புத்தி சொல்லணும். எக்கேடு கெட்டாலும் போகட்டும், அப்படி விட்டு விட கூடாது. புத்தி சொல்லணும், சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையும் உங்களுக்கு தெரியும், நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருவரும் அந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க, வர போறவங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Thessalonians 2:12. 1 தெசலோனிக்கேயர் 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, சொல்லுகிறது போல. அப்பா என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். சொல்ற வரைக்கும் சொல்லணும். ஆனா சில நேரத்துல கேட்காத பிள்ளைகளுக்கு நாம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தகப்பனா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவாங்க, சொல்லாத இருக்க மாட்டாங்க. சொல்லுகிறது போல. அத போல நம்முடைய ஆண்டவர் கூட தேவ மனுஷன் இங்க சொல்றார், புத்தி சொல்றார், புத்தி சொல்றார். நம்முடைய தேவன் கூட எப்படி ஒரு மனுஷன் மூலமா சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் Proverbs 7, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில், என் மகனே, என் மகனே, நீ என் வார்த்தைய காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக, காப்பதற்காக. அப்ப என்ன சொல்றாரு? என் மகனே, நான் சொல்ற வார்த்தைய புத்தி சொல்லுதல்.
சொன்னா சொன்னா கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணு தெரிஞ்சுங்க, படிக்கிறவங்க கிட்ட அறிவு பேசும், படித்தும் வயது முதிர்ந்தவங்க கிட்ட அனுபவம் பேசும். அல்லேலூயா. படிச்சவங்க கிட்ட அறிவு வெளிப்பட்டுகிட்டு இருக்கும். ஆனால் வயது முதிர்ந்தவங்க கிட்ட படிச்சாங்களோ படிக்கலையோ, படிப்பை விட அதிகமான அனுபவத்தன்மை வெளிப்படும் போது அவ்வளவு தெளிவாய் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆனா அந்த புத்திமதி என்ன செய்யணும்? யாரையும் பாதிக்காத அளவுக்கு தெளிவா புத்திமதிகளை சொல்லணும். சரி, கேட்கலன்னா என்ன ஆகும்? உலக தகப்பன் சொல்வதையும் உன்னத தகப்பன் சொல்லுவதையும் கேட்காவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு குருவி 23ஆம் வசனம், 23ஆம் வசனம், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலோ அவனுக்கு பின்னை போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. வாழ்க்கை நாசமா போயிடுது. அப்பா சொல்ற அறிவுரைகளை கேட்காவிட்டால், புத்திமதியை கேட்கலன்னு சொன்னா, அனுபவம் உள்ளவர்கள் சொல்லுகிற புத்திமதியை கேட்கலன்னா இருதயம் பிளக்கப்படும் சொன்ன வாழ்க்கை முடியும். அவ்வளவுதான், பிசாசு கொண்டு போட்டுருவான். அதுக்காக கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? இன்றைக்கு இதை போல வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்காக வாழணும், ஞானத்தை அடையணும். இத போல நிறைய விஷயங்களை தேடி கொடுக்க முடியும். இது அப்படியே தாயும் நீங்க அதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணிக்கணும். தாய் தினம் வரும்போது பேசுறேன். இது அப்படியே ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வளர்ச்சி நமக்குள் காணப்பட வேண்டும். சாவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல, வாழ்வதற்காக கர்த்தர் நம்ம நடத்திக்கிட்டு இருக்காரு. கீழே போவதற்காக தேவன் நம்ம அழைக்கல, மேலே வருவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுமில்லாமல் போவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவ்வளவுதான், நேரம் முடியுது, என்ன பண்றது? அப்ப இன்னொன்னு சொன்னல, ஆவிக்குரிய தகப்பன், உலக தகப்பன், உன்னத தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அது யாரு? உலக தகப்பன் உங்களை பெற்றவங்க. உன்னத தகப்பன் யாரு? எல்லாரையும் பெற்றெடுத்தவங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் பெற்றெடுத்தவன் நான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாரையும் பெற்றவர். ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு சொன்னா, உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி, உங்க சபைக்கு உங்களை ரட்சிப்புல ஒருவேளை மற்றவங்க நடத்தி இருக்கலாம். ஆனா இப்போ ஒரு சபையில வைத்து அதாவது ஒரு பந்தியில பங்கெடுத்து, அல்லது நீங்க வசனத்தை கேட்டு வளருகிற இடத்தில் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவங்க யாரு சொல்லுங்க? வயது முதிர்ந்த போதகர்களா இருக்கிறா, இளம் வயதுள்ள போதகர்களா இருக்கிறா, அந்த சபைக்குட்பட்டவர்களா இருக்கிறா. மற்றவங்க வந்து போயிடுவாங்க. அவங்கவுங்க சபைக்கு அவங்க யாரு? அந்தந்த சர்ச்சுக்கு அவங்கவுங்க ஆவிக்குரிய தகப்பன். ஆனா இந்த சபையில் இருக்கிறவங்க யாருங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். யார் யாருன்னு அவங்க யார் தெரியுமா? நான் சொன்னேன், ஆத்துமா அவன் அம்பு அவன் ஈரலை, சத்தமா சொல்லுங்க, அந்த அம்பு ஈரலை பிளக்காம, சத்துரு வந்து வாழ்க்கையை அழிக்காம அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் தான் யாரு? ஆவிக்குரிய தகப்பன். அதனால மதிக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். வாய் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு டிஸ்கஷன் பண்ண தப்பு பண்றோம். வசனம் தெரியாததனால தப்பான எண்ணங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7-17 படிச்சா நல்லா தான் இருக்கும்.
ஏன்னா தேவ பிள்ளைகள் காதுல வசனம் விழுந்ததுன்னா, ஐயோ நாம என்ன இவ்வளவு தவறு செய்திருக்கிறோமே, அப்பா நமக்கு எவ்வளவு வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார், நாம இனியாவது நாம ஆண்டவருக்காக வாழ அம்பு பிளக்கப்படாமல் ஆத்துமா காக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல ஏதுவான வாக்கியங்கள் அல்லவா. எபிரேயர் 13:7 என்ன சொல்றாரு? உங்களை நடத்துகிறவர்கள். அதுக்கு முன்ன 7ஆம் வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு, அததான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், டீச்சிங். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறவங்க. உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைக்கணும். உங்களை நடத்துகிறவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து 6-7 வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற ஊழியர்கள் மூலமாய் வருகிற அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை பின்பற்றணும், நல்லதை பின்பற்றி வாழணுமா. அப்படி இருக்கும்போது 17 படிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க. இந்த வார்த்தையை நல்லா அசைப்படுங்க, இதை எழுதி வச்சீங்க. வாழ்க்கையில ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்களும் ஒரு விசுவாசி, அதை மனைவியோ மருமகளோ யாரு சர்ச்சுக்கு வந்திருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை பின்பற்றினா சபையை மதிக்க கற்றுக்கொள்ளுவீங்க. சர்ச் எவ்வளவு முக்கியம். சபைக்கு தலை யாரு? சபைக்கு தலை யாரு? சபைய யார் கையில கொடுத்து ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆத்துமா கெடாம உங்களை காத்துக்கொள்ள முடியும். அப்படி ஆத்துமா காத்து கொள்ளுவதற்குரிய ஆலோசனைகளை தான் ஆலயத்திலே கேட்கிறோம். அப்ப ஆலயத்துக்கு வராதவங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தி இல்ல, இந்த தெளிவு இல்ல, இந்த இது வளர முடியாது. வாழ்க்கை வேணா போயிடும். இன்னும் நிறைய வசனம் இருக்கு, இதோட முடிக்கணும். ஆனா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போற, அப்சலோம் துரோகம் பண்ணா. 2 சாமுவேல் 18:33. அப்பா குணம் பாருங்க. தன் பெத்த பிள்ளைய தகப்பனுக்கு துரோகம் பண்ணது, ராஜ்யத்தை பிரிச்சு ஆட்களை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை என்னென்ன தொந்தரவு கொடுத்தாங்க. ஆனா யார் எதுல கையில் எடுக்கிறாங்களோ அதுலதான் என்ன செய்வாங்க? சத்தமா சொல்லுங்க. எதை கையில் எடுக்கிறாங்களோ அதுதான் செத்து போவாங்க. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தான். ஆனா அவன் செத்துட்டான். இருதயத்தை கல்லா மாத்திக்கிட்டு தன்னுடைய, அதாவது அவன் அப்பான்னு கூட பார்க்காம எவ்வளவு மோசமா செயல்பட்டா நீங்க படிச்சு பாருங்க. பைபிள் படிக்க சொல்ற, அதுக்குதான் நம்மள வேதத்தை படிக்க சொல்ற. ஆனா கடைசியில் அவன் போயிட்டான், கொலை செய்யப்பட்டான், மரத்துல மாட்டிக்கிட்டு அவனை குத்தி கொண்டுட்டாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? அந்த வசனத்துல எப்படி அழுகிறாரு பாருங்க. இதான் ஒரு அப்பாவுடைய அன்பு. எப்படி அழுகிறார்? 2 சாமுவேல் 18:33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி நுவரி வாசலில் மேல் வீட்டில் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில் இந்த வார்த்தையை பாருங்க. என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, நான் உனக்கு பதிலாக நான் செத்தா நலமாய் இருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி. அதனால்தான் தாவீது செய்ததெல்லாம் வாய்த்தது. சத்தமா சொல்லுங்க. தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். போன இடமெல்லாம். அதனால நம்ம மனுஷனா பிறந்ததினால், அது விசுவாசியா மாறினதுனால ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோன்னு இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பரலோக தகப்பன் நம்மை பாதுகாக்க, நம்ம அழிந்து போகாம இருக்க, இந்த பூமியில நம்மை பராமரிக்க, நம்மை பரலோகத்தில் சேர்க்க, நாம கெட்டு போகாது இருக்க,
அவர் செய்த செயல் பாருங்க. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் பரலோக தேவன் கொடுத்த அன்பு, பரலோக தேவன் கொடுத்த அன்பு. ரோமர் 8:32. ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது நம்முடைய பரம தகப்பன். அவருடைய குமாரனையே கொடுத்தார். அன்பு, தியாகம் எல்லாத்தையும் நமக்கு கொடுப்போம். அப்படின்னா நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். போயிட்டு இந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க. இதுக்கு மேல எப்படி வசனங்களை தேவ ஜனங்களுக்கு, சபைகளுக்கு சொல்லி தெளிவாக்குவதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்படி வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு நம்ம நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால எல்லாருமே வேத வசனத்தின்படி கோபம் வரும், எரிச்சல் வர, எல்லாம் வரும் தான். எல்லாத்தையும் குறைஞ்சிக்கிட்டு வசனம் உள்ள வர 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 நம்ம ஆண்டவரை போல மாறணும். இந்த தந்தையர் தினம் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில் தேவ ஜனங்கள் உலக தகப்பனுடைய குணம் உட்கார்ந்து யோசிக்கணும். இல்ல நீங்க சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளை உட்கார வச்சு இப்படி எல்லாம் நம்ம பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு அப்படி விட்டுறக்கூடாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தேவையில்லாத கதைங்க சொல்றதை விட சொல்லி கொடுக்கணும். அப்பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் நம்ம பண்ற தப்பு தாங்க, நாம் பண்ற தப்பு தான், நாம பண்ற தப்பு. அந்த தப்பு செய்யக்கூடாதுதான் சபையில உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். உலக தகப்பன், உன்னத தகப்பன், அந்த தன்மையை வேதத்துல பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய தகப்பன் என்கிற ரீதியில் ஒரு ஊழியக்காரனாகிய நான் என் பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக சோர்ந்து போகக்கூடாது, பலனடையணும், விடுவிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழணும், எல்லா தீமைக்கு விலக்கி காக்கப்படணும், ஆண்டுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி இந்த வழிமுறைகளை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுதான், புரியலையா? ஒரு நிமிஷம் அப்படி எல்லாம் எழுந்துப்போம். ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையை சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். லாஸ்ட் டைம் தான் முக்கியம். இந்த கடைசி நேரம் முக்கியம். கடைசி நேரம் முக்கியம். நிறைவு இருந்திருக்கும், குறைவு இருந்திருக்கும். நம்ம யோசித்திருப்போம், யோசிக்காம இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்க அப்பா அவர் படிச்சவரோ படிக்கலையோ, ஆனா பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்மளை இந்த அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்களே. ஆனா அதே நேரத்துல எல்லா பிள்ளைகளையும் ஆவிக்குரிய நம்முடைய பரலோக தகப்பன், பரலோக தகப்பனின் அந்த அன்பின் செயல் இன்னைக்கு சபையில வைத்து ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் உணர்வோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத நேசரே, காயலை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன், காயலை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன்.
நிறைவாக ரமேஷ் முன்ன வந்து ஜெபம் பண்ணுவார். அதற்கு முன்பு கரங்களை உயர்த்தி தேவன் கொடுத்த அந்த முதல் ஆராதனைக்காக, கொண்டு வந்த ஜனங்களுக்காக, உலக தகப்பன், உன்னத தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், இதற்கிடையில் மக்கள் இதில் எல்லாருமே அடங்கி இருக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, நாம என்ன பண்ணணும் என்ற ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்க முடியுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் இருந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, ஸ்தோத்திரம். விசேஷமான அந்த நாளில் ஆண்டவரே தேவரோடும் இயேசுசாமி வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்தனாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.